ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கான கதை ஒரு எலியை பற்றினது. இந்த எலினால் நம்மள பல பேர் பல தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்போம். எலியோட ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப ஈஸியாக தொலை போட்டுற முடியும். எவ்வளோ பெரிய மரஜாமானாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக தொலை போட்டு அதில் ஓட்டையை ஏற்படுத்தி அழகாக தனக்கான வழியை ஏற்படுத்திக்கும். இப்பேற்பட்ட எலியை பிடிக்க நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஒரு சின்ன எலிப்பொறி, ஓகேவா? அந்த எலிப்பொரியுமே பார்த்திங்கன்னா ஒரு மரத்தால் ஆனது தான். ஒரு நாள் ஒரு எலி என்ன பண்ணிச்சான், அந்த எலிப்பொறிக்குள்ளே சிக்கிடுச்சு. ஆனால் எலிப்பொறிக்குள்ளே சிக்கின எலி அதை போடுறதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் பதட்டத்தில் இங்கே ஓடுது அங்கே ஓடுது, ஆகா யாராவது வந்து திறந்து விட மாட்டாங்களான்னு ஏங்குது. எவ்வளவோ பெரிய பெரிய பலகைகள் ஜாமான்களெல்லாம் தொலை போட்டு அதில் தனக்கான வேலையை ஏற்படுத்திக்க முடிஞ்ச எலியால் இந்த பொறிக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் அதை தொலை போட்டு அதிலேருந்து வெளியே வர முடியல. பாருங்களேன், இதுதான் என்றைக்குமே நம்ம பதட்டத்தோடு யோசித்தா எந்த ஒரு முடிவும் கிடைக்காது. பிரச்சனையை மட்டும் பார்த்தோன்னா நம்மளால் அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. நம்மக்கிட்ட அதுக்கான பலம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வழிகள் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பதட்டமாக யோசித்தா நம்மளால் அதை சரிவர செய்ய முடியாது. என்றைக்குமே நிதானமாக எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுங்கள், உங்களால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் மீ. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.